ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாம் மிக்ஸ்டு ஃப்ரூட்டை வச்சு ஹெல்த்தியான வெர்ஷனில் வீட்டில் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னா 10 போல் ஸ்ட்ராபெரி, ஒரு பெரிய மாதுளை, கொஞ்சோண்டு கலருக்காக பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் ஆரஞ்சு, ஒரு பெரிய சிகப்பு கலர் கொய்யாக்கா, ஒரு பெரிய மாவு ஆப்பிள். மோஸ்ட்லி ஜாமுக்கு மாவு ஆப்பிள் யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கிறது இருந்தீங்கன்னா மோரிஸு, செவ்வாழை இல்லைனா ஏலக்கி, இது 3 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிளற மாதிரி ஆகிடும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும், நல்லா ஒரு திக்கான பியூரியாக. நீங்கள் வெறும் ஆப்பிளை வச்சு கூட இந்த ஜாமை ட்ரை பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பைனாப்பிள் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துக்கிட்டு ஒரு மெஷரிங் கப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஜூஸ் வந்திருக்குன்னு அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி மொத்தமாக 3 கப் அளவுக்கு கிடச்சிது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பொறுமையாக கிளறிட்டே இருந்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்ல நுர கட்டி கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் ஜூஸுக்கு 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பனங்கருப்பட்டி, டேட்ஸ் பவுடர், வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கி நம்ம ஊற்றின அந்த 1/2 கிளாஸ் தண்ணியும் வற்றி நல்ல ஒரு திக்கான பியூரியாக ரெடி ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கிளறிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை விட அதிகமாக விட்டிங்கனாலும் ரொம்ப திக்காயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணாலும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவுக்காக ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். நீங்கள் வந்து வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப நிறைய ஆட் பண்ணிங்கனாலும் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. நல்ல சூடு போனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு 1 மந்த்துக்கு மேலே 1லேருந்து 1.5 மாதம் வரைக்குமே இந்த ஜாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான ஹோம்மேட் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரெடி. இந்த ஜாமை நீங்கள் வெறும் ஆப்பிளை வச்சும் ட்ரை பண்ணலாம், பைனாப்பிளை வச்சும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆப்பிள் பைனாப்பிள் இந்த 2 பொருளை வச்சும் ட்ரை பண்ணலாம், இல்லை நான் பண்ண மாதிரி மிக்ஸ்டு ஃப்ரூட்டாகவும் ட்ரை பண்ணலாம். இதில் உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். வாட்டர் மெலான், மஸ்கு மெலான் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட பழங்களை தவிர்த்து மீதி எல்லா பழங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஜாம் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.